தவக்காலத்தின் முதல் தியானத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மிரபல்லா ஊழியத்தின் நாமத்தினாலும் உங்களை வரவேற்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மனமாற்றத்தின் நேரமாக அமையப்போகிறது. அடிப்படையான பகுதியானது கடவுளை தேடுபவர் எவராவது உண்டா? இந்த இடத்துல அநேக பேருக்கு நான் கடவுளை தேடித்தானே வந்திருக்கிறேன் அப்படின்னு மனதிற்குள்ளாக ஒரு பதில் வரக்கூடும். ஆனால் அநேகர் 99% இன்றைக்கு என்னுடைய தேவையை கடவுள் பூர்த்தி செய்வாரா என்று சொல்லித்தான் கடவுளை தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலோ நிறைய கேள்விகள், கவலைகள், எதிர்காலத்தில் நடக்கப் போகிற விஷயங்களை பற்றிய பயங்கள், இதெல்லாம் தான் நமக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். உங்கள் மத்தியில் கொஞ்ச நேரம் இருக்கும்போதே அநேகருடைய உள்ளத்தில் பதட்டமாக இருக்கிறது. உலகத்திலேருந்து வேலை செய்துவிட்டு வந்திருக்கலாம், குடும்பத்திலேருந்து ஓடி வந்திருப்பீங்க. அப்போது அதனுடைய சிந்தனைகளால் ஆக்கிரமித்து தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். உண்மைதானா இல்லையா? எத்தனை பேர் கை தூக்குங்க பார்க்கலாம். நான் ரொம்ப என் மைண்டில் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் உயரமாக, 3/4 பேர் அப்படி தான் உட்காந்துருக்கோம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியலை. ஏன்னா அவ்வளவு பதட்டத்தோடு இருக்கிறீங்க. என்ன நடக்குது, எங்கே வந்து உட்காந்துருக்கோன்னே தெரில, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறது. அதற்குத்தான் இறை வார்த்தையை அளிக்கக்கூடிய தியானங்களை திருச்சபை நமக்கு வழங்குகிறது. ஒரு ஆற்றுப்படுத்துதல், ஒரு அமைதிப்படுத்துதல், வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தல், உங்களுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பது தான் இந்த தியானத்தின் நோக்கமாக இருக்கிறது. கடவுளை தேடுபவர் எவராவது உண்டா? இந்த கேள்வி வந்து என்னுடைய வாழ்க்கையை மிகவும் அசைத்தது. எந்த வயதில் அசைத்தது என்று சொன்னால், என்னுடைய 15வது வயதிலே அசைத்தது. எனக்கு 15வது வயது இருக்கும் பொழுதே யார் கடவுள், கடவுள் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், என்ன மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறார், எதற்காக மனிதனை உருவாக்கினார், மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எதற்காக வாழ்கிறோம் என்று பல கேள்விகள் இருந்தது. அதனால் நான் எப்பொழுதும் யார் உண்மையான கடவுள் என்று தேட ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையின் தேடுதல் சும்மா கேள்விகளோடு நிற்காமல், சில கவலைகளோடு நிற்காமல், உண்மையாகவே நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யார் உண்மையான கடவுள் என்று எனக்கு பூரணமாக ஒரு உண்மையின் ஒளியை நோக்கி நான் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவரை நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று உறுதியாக இருந்தேன். திருமணமானது, நான் கோயம்புத்தூர் போனேன். ஆனாலும் கூட என்னுடைய உள்ளமோ எத்தனையோ கோடி தேவர்கள் நிறைந்த நாடாக இருக்கிறது. இன்னும் நிறைய மதங்கள் இருக்கிறது, நிறைய கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறார். அப்படி என்றால் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விதத்திலே நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு எதன் மீது நம்பிக்கை ஏற்பட போகிறது என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. கடவுளை தேடுபவர் எவராவது உண்டா? நான் கை உயர்த்தினேன். நான் இருக்கிறேன். நான் கடவுளை கடவுளுக்காக தேடுகிற ஒரு ஆளாய் நான் தேட ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னேன். திருமணத்திற்கு பிறகும் கூட என்னுடைய வாழ்க்கை கடவுளை பற்றிய தேடுதலையே இருந்தது. நிறைய மதங்களின் புத்தகங்களை மட்டும் படிக்கவில்லை, நான் அவங்க நடத்துகிற வகுப்புகளுக்கு சென்று முறையாக நான் கற்றுக்கொண்டேன். நிறைய கடவுள் தேடுதலில் ஆரம்பித்து ஒரு ஆழ்நிலை தியானம், பல வகையான மதங்களை பற்றிய படிப்பு என்று ஒவ்வொரு கட்டமாக நான் சென்று கொண்டே இருந்தேன். கடவுள் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு கேள்வியோடு ஒரு சில சமயங்கள் கடவுளோ என்னை மிகுந்த வலி நிறைந்த பாதைகளின் வழியாக, துன்பங்கள் நிறைந்த பாதைகளின் வழியாக என்னை நடத்தி கொண்டிருந்த பொழுது கடவுளே இல்லை என்று சொல்கிற கட்டத்திற்கும் நான் சென்றேன். ஏனென்றால் அவ்வளவு துன்பத்தை நான் அனுபவித்தேன். அப்போ கடவுளே இல்லை போல இருக்கு, அதனால தான் இவ்வளவு துன்பம் ஏற்படுகிறது என்று ஒரு கட்டத்திலே ஏத்திஸ்டாக நான் மாறினேன். ஆனால் எல்லா நேரங்களிலும் கடவுள் என்னோடு கூடவே இருந்தார். ஆமென். நான் நினையாத ஒரு காலகட்டம் வந்தது. ஒரு நாள் சாதாரணமான வேளையிலே நான் திடீர் என்று மயக்கமுற்று ஆஸ்பத்திரியிலே சேர்ந்து நான் மரித்து போனேன்.
Within 30 minutes of time, I was declared dead. நான் மேலே சென்று தந்தையாம் கடவுளை தரிசனம் செய்தேன். யார் உண்மையான கடவுள்? அவர் என்னோடு கூட உலக ரீதியாக மெடிக்கல் ரிப்போர்ட்டில் she was dead and she came alive after 20 minutes என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்கு 20 யுகங்கள் அவரோடு கூட இருந்தது போல இருந்தது. கடவுள் என்றால் யார்? உங்கள் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புகிற பதில், கடவுள் என்றால், கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால், கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், கடவுள் என்றால் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அவரிடமிருந்து அன்பு தான் பொங்கி பொங்கி வழிந்து கொண்டே இருக்கிறது. ஆக 20 நிமிடம் நிறைய கடவுள் என்னோடு வாழ்க்கையை பற்றிய பகிர்வை கொடுத்த பிறகு, நான் மீண்டும் உனக்கு ஒரு வாழ்க்கையை தருகிறேன், இந்த உலகத்திற்கு செல், நீ கோடியான மக்களை நீ காண்பாய், இயேசுதான் ஒரே ஆண்டவர் என்று அறிவிப்பாய் என்று சொல்லி எனக்கு மீண்டுமாய் ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? யூடியூபில் போய் என் தேடல் மிரபெல்லா மினிஸ்ட்ரி, இங்கிலீஷில் போட்டிங்கன்னா MIRA, மிரனா மிராக்கிள்ஸ், மிரபெல்லானா லேடி, ஸோ மிரபெல்லா மினிஸ்ட்ரி அப்படின்னு அடித்து பாருங்கள் யூடியூப்பில். நான் கடவுளோடு என்ன பேசினேன், கடவுள் என்ன சொல்லி என்னை அனுப்பி வைத்தார், அதன் பிறகு என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்ன, அது எல்லாத்தையும் நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா புக்கு படிங்க, இல்லைன்னா யூடியூப் பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் என்கிட்டவே நேரடியாக கேட்கணும்னு நினச்சா கண்டிப்பாக குடும்பத்தாரோடு நாளைக்கும் நாளை கழிச்சும் நீங்கள் கண்டிப்பாக வாருங்கள். இந்த தியானம் கண்டிப்பான ஒரு மனமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். கடவுளை தேடுபவர் எவராவது உண்டா? இத்தனை நாள் நீங்கள் கடவுளை கடவுளுக்காக தேடாமல் கூட இருந்திருக்கலாம். எனக்கு பிரச்சனை, எனக்கு அமைதி வேண்டும் என்று சொல்லி இந்த கோயிலை நோக்கி நீங்கள் டெய்லி கூட வந்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் டெய்லி திருப்பலி பார்ப்பவர்களாக இருக்கலாம். ஆனால் கடவுளை தெரியாமல் நீங்கள் திருப்பலி நேரத்தில் உட்கார்ந்துருந்தாலும் உங்கள் வீட்டின் நினைவுகள் தான் ஓடும். அப்படியே எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு எங்க ஆமன் போட்டாங்களா, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போய்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு 95% கிறிஸ்தவர்களுக்கு உண்மையாக கடவுளை பற்றிய தேடுதல் இல்லை, தன்னை பற்றிய தேடுதல் தான் வருகிறார்கள். அதிகமான விசுவாசம் அவர்களிடத்தில் இல்லை. நிறைய பைபிள் வாசிக்கலாம், ஆபிரகாமை பற்றி தெரிந்திருக்கலாம், யோபுவை பற்றி தெரிந்திருக்கலாம், ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் நம்பிக்கை என்பதே இல்லாமல் தான் உருண்டோடிக்கொண்டே இருக்கிறது. ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில். நான் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய 15வது வயதிலிருந்து 20வது வயதுக்குள்ளாக நான் சுத்தமாக கோயிலுக்கு போகிறதே நான் ஒரு கட்டத்தில் நிறுத்தினேன். என்னுடைய பெற்றோரோடு எனக்கு பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது. என்னுடைய பெற்றோர் கோயிலே கழிச்சாங்க வாழ்க்கையை. 7 பூசைக்கு என்னுடைய அப்பா கீபோர்டு வாசிப்பவராக இருந்தார் சிங்கப்பூர் தேசத்தில். அதனால் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சேன்னா 7 மணி பூசை, 9 மணி பூசை, 11 மணி பூசை, 3 மணி பூசை, இப்படியே போகணும். ஒரே நாளில் இங்கே வாசிக்கிற ரீடிங்கை நான் 7 முறை கேட்பேன். நான் புரிஞ்சிச்சு புரியலை, ரொம்ப டீனேஜ் வயது. ஆனால் வீட்டில் போனவன நான் சொன்னேன், கடவுளோ வேறொன்றை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இருந்து கடவுள் வேறொன்றை எதிர்பார்க்கிறார். ஆனால் மக்களாகிய நீங்களோ வன்மம், பொறாமை, போராட்டம், பிரச்சனை, கண்ணீர், எல்லா சகல பாவங்களோடும் நிறைந்தவர்களாய் நீங்கள் திரும்பி ஆலயத்திற்குள் செல்கிறீர்கள் என்று சொன்னேன். ஒரு கட்டத்தில் அவங்க சொன்னாங்க, நீ எங்கள் கூட கோயிலுக்கே வராத, நீ ரொம்ப தர்க்கம் பண்ணுற, ஏனென்றால் சரியான பதில் கொடுக்க ஆள் இல்லை. அப்போ நான் நினச்சேன், இவங்க நினைக்கிறது ஒன்று, நடந்துக்கிறது ஒன்று, கடவுள் சொல்கிறது ஒன்று, தலையே வலிக்குது, நான் கோயிலுக்கு போகிறதே விடுறேன்னு சொல்லி நான் என்னுடைய 20வது வயதில் நான் முற்றிலுமாக கோயிலுக்கு வரதே நான் நிறுத்தினேன். என்னுடைய 40வது வயதில் நான் ஆண்டவரை தேடி கண்டுபிடித்தேன். நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கடவுள் என் மீது இரக்கம் காட்டினார். ஆமென். எத்தனை வருஷமாக தேடிக்கிட்டே இருக்குதே, எவராவது ஒருவர் கடவுளை பற்றிய தேடுதலில் இருக்கிறார்களா என்று பார்க்கிறவர்களுக்கெல்லாம் கடவுள் கண்டிப்பாக தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்றுதானே வார்த்தை சொல்கிறது. தேடுகிறவர்களுக்கு கிடைக்கப்படுகிறது. அவங்க பார்க்குறாங்க, கடவுளை உணர்கிறார்கள். தேடுங்கள். இந்த காலமானது தேடுகிற காலமாக இருக்கிறது. இன்றைக்கி இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் நிறைய பேர் சேர்ந்து சொல்கிறாங்க, வேலைக்கெல்லாம் போயிட்டு வரீங்க,
குழந்தை குட்டிலாம் இருக்குது, ரொம்ப பிஸியாக தானே இருக்கிறீங்க. அப்போனா உங்களுக்கு கிடைக்கிற டைமுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, அதுதானே முறை சொல்கிறாங்களா இல்லையா? நீங்களே என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜாமி, ஆமாம் வேலைக்கு போகிறோம்ல, பிள்ளைகளை பார்க்குறோம்ல, எங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது. நிறைய பேர் சேர்ந்து சொல்வதனாலே அது சரியாகி விடாது. அது சரியாகி விடாது. ஏதோ ஒரு விஷயம் பாப்புலர் ஆகிவிட்டதா உடனே அது சரியாகி விடாது. கூட்டமாய் ஜனம் சேர்ந்து சொல்வதெல்லாம் சரியானதாகி விடாது. இயேசுவையும் கூட தான் இவரை கொல்லும் என்று சேர்ந்து கொண்டு கத்தினார்கள். அப்போ சரியாயிடுச்சா? அது சரியா தப்பா? அது இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் மட்டும் பொதுவான ஒரு எண்ணத்துக்குள்ளே வாழ்கிறீங்க. எங்களுக்கு நேரமே இல்லை. எங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது? உங்களுடைய நேரம் எல்லாம் அப்போ எங்கேயோ போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதுதானே? உங்களுக்கும் 24 மணி நேரம், ஒரு புனிதரான வாழ்க்கைக்கும் 24 மணி நேரம், ஒரு கடவுளையே நம்பி வாழ்கிற ரிலீஜியஸ் பீப்புளுக்கும் 24 மணி நேரம், எங்களை போன்ற ஆட்களுக்கு 24 மணி நேரம். நீங்கள் வேறொரு பக்கம் கொடுக்கிறீர்கள், அவ்வளோதானே வித்தியாசம். அதில் கொஞ்சத்தை கூட கடவுளை தேடுபவர்களாக மாற்றவில்லை. அதனால் நீங்கள் இன்னும் கடவுளை கண்டு உணராதவர்களாக இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனாலும் கடவுள் உங்களை அம்போன்னு விடுறதே கிடையாது. அப்படித்தானே? ரொம்ப அதிர்ச்சியான ஒரு காரியத்தை சொல்லவா? என்னுடைய ஊழிய பயணமானது 16வது ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை போல, நீ கோடி கோடியான ஜனத்தை காண்பாய் என்று சொன்னது போல நான் உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். USA தேசம், சிங்கப்பூர் தேசம், பல நாடுகள், அதை விட்டுருவோம், பல நாடுகள் தேசங்கள்லாம் போய் பிரசங்கித்திருக்கிறேன். சென்னையிலேயே கிட்டத்தட்ட 60 தேவாலயங்களில் நான் பிரசங்கித்திருக்கிறேன். சரிங்களா? 2008 நான் கடவுளை சந்தித்தேன். டிசம்பர் மாதத்தில் 2009 2009 நான் பிரசங்கிக்க ஆரம்பித்திருக்கிறேன். 2010 2012 ஆகிய 2 வருடத்தில் 3 நாள் 2 நாள் தியானமாக நான் இந்த கோயிலுக்கு ஆங்கில தியானம் கொடுக்க வந்திருக்கிறேன். ஆனால் அப்போ நான் ரொம்ப பிரியப்பட்டு, எனக்கு தமிழ் தாங்க வெல்வாஸ்டாக வரும், நான் தமிழ் பொண்ணு தான், எனக்கு தமிழில் பிரசங்கிக்க இந்த மக்களோடு பேச எனக்கு ஒரு அனுமதி தாருங்கன்னு அன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப கேட்டு பார்த்தேன். எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை. உங்களோடு பேச எனக்கு அனுமதி அன்றைக்கு கடவுளால் தரப்படவில்லை. 2024ஆம் ஆண்டு என்னுடைய 16வது வருட ஊழியத்தின் இந்த முதல் தவக்கால தியானத்தில் முதல் வாரத்தை ஆண்டவர் இந்த பங்கிற்கு உங்களோடு இருக்கும்படி அவர் தீர்மானம் செய்திருக்கிறார். ஆமென், ஆமென். இது அவருடைய ஏற்பாடு, அவருடைய நேரத்தின் ஏற்பாடு, அவருடைய திட்டமிடுதல். கண்டிப்பாக இந்த நாட்களில் உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் உண்டு பண்ண போகிறார். தயாராக இருங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம பிடித்து கொள்ள வேண்டும், அதை தவற விட்டுவிட கூடாது. ஆகவே நீங்கள் என்னை தேடுவீர்கள். எரேமியா 29 13 14 வசனங்களிலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேடுவீர்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும். என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். அன்பார்ந்தவர்களே, பங்குகளுக்கு போனால் நீங்கள் எங்களோட கூட பதில் பேச ஆரம்பித்து, கரம் தட்ட ஆரம்பித்து, பதில் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இந்த தியானம் பெரிய வெற்றி உங்களுக்கு. ஆமென். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வெற்றியாளர் தான். நீங்களும் வெற்றி அடைய வேண்டும் ஆண்டவருக்குள்ளாக. சரியா? அப்போது இந்த சோஷியல் மீடியா, அந்த ஃபேஸ்புக்கு, அந்த மண்டையில் இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் விலக்கி விட்டு கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் என்னை தேடுவீர்கள். தேடுகிற காலம் இது. அன்பார்ந்தவர்களே, இதோ அவருடைய சிலுவையின் பாடுகளின் நேரத்தில் அவருடைய முகத்தை உற்று பாருங்கள். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை. கடவுள் ஏன் அப்படி ஆனார்? நாம் வாழ்கிற வாழ்க்கையினாலே அவர் அன்றைக்கு அப்படி ஆனார். நம்ம கடவுளை தேடாத வாழ்க்கையில் இன்றைக்கு அலைந்து கொண்டு இருக்கிறோம். நோவாவின் காலத்தில் நாம் பார்க்கிறோம், மேலிலிருந்து கடவுள் உற்று பார்த்தார்,
ஒருவராவது நேர்மையாளராய் இருப்பாரா என்று சொல்லி அதில் நோவாவை மட்டுமே கண்டார் என்று பார்க்கிறோம். நம்மளும் கூட எல்லாரும் கோயிலுக்கு வரலாம், ஆனால் நம்ம கடவுளுக்காக வரவில்லை. அத்தனை பாவங்களோடு கடவுளை உதாசீனப்படுத்துவதே பெரிய பாவம்தான். தவறுகள், தெரிந்து செய்கிற தவறுகள், தெரியாமல் செய்கிற தவறுகள், தன்னுடைய தவறு என்று சொன்னாலும் கூட ஒத்துக்கொள்ளாத தவறுகள், ஒத்துக்கொள்ள விருப்பமே இல்லை இன்றைக்கு மனிதர்களுக்கு. இப்படி நிறைய நாம் சுமப்பதனால தான் இன்றைக்கு வலிகளோடு. கிறிஸ்தவன்னா என்ன? யூ ஆர் த லைட், அப்படி தானே நம்ம வசனத்தில் பார்க்குறோம். நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா நல்லா பிரைட்டாக இருக்கா? எப்படி இருக்கு? ஐயாவா வந்திருக்கேன் அப்படி தானே இருக்குது. ஏன் பிரைட்டாக இல்லை? நீங்கள் உலகிற்கு ஒளி தானே. அப்போ நம்மக்கிட்ட லைட் இல்லை, அப்படித்தானே? இந்த தியானத்தில் நீங்கள் ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுங்கள். முதல்ல நீங்கள் விரும்பினா தானே கடவுளே வருவார் உங்ககிட்ட. இப்போது நீங்கள் நான் இப்போ ஒரு இடம் தேடுறேன், சிஸ்டர் வாங்க அப்படின்னு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட வருவேன், அப்படித்தானே? வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா இடத்த இப்படி விரிச்சிட்டு உட்கார்ந்தீங்கன்னா நான் பார்ப்பேன். அப்போ நான் என்ன செய்வேன்? ஐயோ மரியாதையே இல்லை, நம்ம போகக்கூடாது, நம்ம அந்த பக்கம் போயிடலாம். சிம்பிள் தானே? நீங்கள் நினைக்க வேண்டும், நீங்கள் ஆசைப்பட வேண்டும். இந்த நிலைக்கு கடவுளை உள்ளாக்கியது நாமல்ல, நான். இது என்னுடைய பாவத்தினாலே கடவுள் அன்றைக்கு சிலுவையிலே மரித்தார். அவர் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, விரும்பத்தக்க தோற்றமோ அவருக்கு இல்லை. குலைந்தவராய் அத்தனை இரத்தத்தையும் நமக்காக சிந்தி கடவுள் மரித்தார். அன்பார்ந்தவர்களை, இந்த ஆண்டிலாவது எதற்காக என்னுடைய கடவுள், எதற்காக எனக்காக மரித்தார் என்ற ஒரு உணர்வு, உண்மை காதெல்லாம் கேட்டிருக்கு, ஆனால் உணர்வு நமக்கு வர வேண்டும். அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். கடவுள்னா யாருன்னு நான் முதல்ல ஒன் வேர்டில் சொன்னேன். விவிலியம் அதைத்தான் சொல்கிறது. கடவுள் என்றால் அன்பே உருவானவராய் இருக்கிறார். அது வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் என்னுடைய அனுபவம், கடவுள்னா அன்பு. அவர் அப்படி நிற்கிறாரு, அவர்கிட்ட இந்த குபு 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 குபுன்னு ஒரு புகை மாதிரி வந்துட்டே இருக்குது. வைப்ரேஷன் நீங்கள் சொல்லலாம், ஆரான்னு சொல்லலாம், ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லலாம், பிரசன்னம் என்று சொல்லலாம். எப்படி வேணாலும் ஒவ்வொருத்தரும் அது பிரகாரமாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் எல்லாரும் என் வார்த்தையை அப்படி உள்வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரெசன்ஸ் உண்டு, கரிஸ்மா உண்டு. கடவுளுக்கு முன்பாக நிற்கிற பொழுது அந்த புகை மூட்டை போல வர்றது எல்லாமே அன்பு தான். அப்படி கொட்டுது. அப்போ அவர் அன்பினாலே நம் ஒவ்வொருவரையும் படைத்தார். ஆனால் நாம் என்ன பண்ணோம்? மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை, போ, என் வாழ்க்கைக்கு நீங்கள் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நம்ம புறக்கணித்தோம். இன்றைக்கும் அப்படித்தான் உட்கார்ந்துருக்கிறோம். இது சரியான முறை அல்ல. அன்பார்ந்தவர்களே, உங்களை எல்லோரையும் தட்டி எழுப்புவதற்கு அவ்வப்பொழுது ஆண்டவர் இறை வாக்கினர்களை அனுப்புகிறார். அந்த காலத்தில் தான் மோசே வந்தார், அந்த காலத்தில் எலியா வந்தார். இல்லை, இன்றைக்கும் கடவுள் இறை வாக்கினர்களை உங்கள் மத்தியிலே அனுப்பி கொண்டேதான் இருக்கிறார். நீங்கள் இந்த வேளையிலாவது நான் உங்களை புறக்கணிக்க போகிறதில்ல ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்வதற்காய் வந்திருக்கிறேன் என்று சொல்வோமா? உங்கள் உள்ளத்தில் இப்போலேருந்தே சொல்ல ஆரம்பிங்க. ஆமாம், நான் வேற ஒரு பாதையில் ஓடிட்டே இருக்கிறேன், இந்த தியானம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. உள்ளத்தில் ஒரு தாழ்மைப்படுத்து. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் உலகத்தோட பிரச்சனை. கடவுள் நம் மத்தியில் இன்றைக்கும் செயல்படுகிறார் என்பதற்கு ஏற்ப இப்போ நீங்கள் ஒரு சிறிய சாட்சியத்தை இப்பொழுது கேட்க போகிறீங்க. என்னுடைய பெயர் ஜூடி ஸ்ரீனி. நான் சென்னையில் இருக்கிறேன். எனக்கு திருமணமாகி 10 வருடம் ஆகுது. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. என் மகளுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காய்ச்சல் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். திடீரென அவளுக்கு கை, கால், முகம் எல்லாத்துலேயும் வீக்கம் வந்துடுச்சு. டாக்டர்கிட்ட போய் என்னன்னு பார்க்கும்போது, டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நெப்டோட்டிக் சிண்ட்ரோம்னு சொன்னாங்க. நெப்டோட்டிக் சிண்ட்ரோம்னா கிட்னி டிஸார்டர்.
கிட்னி டிஸார்டர்னால் என் பொண்ணு பாதிக்கப்பட்டு அவளால் சரியாக சாப்பிட முடியாது, யூரினே போகாது, ஒரு ட்ராப் யூரின் கூட போகாது, கை கால் வயிறு எல்லாம் ரொம்ப ஸ்வெல் ஆகிரும். நானும் என் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப கவலையோடு இருந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை அதிகமாக தேட தொடங்கினோம். என்னுடைய சகோதரி மூலமாக சிஸ்டரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. சிஸ்டர் என் மகளுக்கு வயிற்றில் கை வச்சு ஜெபிக்கும்போது என் மக உடல் உள்ளுறுப்புகளெல்லாம் அசைவதை உணர்ந்தா. அதிலிருந்து உடனே என் மகளுக்கு பரிபூர்ண சுகம் கிடைத்து இன்றைக்கி அவள் உங்களிடத்துல சாட்சியாக நிற்கிறா. இப்போ அவள் ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடலை, எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிட்றா. முதல்ல ஒரு உணவு கூட சாப்பிட முடியாது, ஒரு ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட முடியாது, எப்பவும் கண்ணீரோடும் கவலையோடும் இருந்தோம். இப்போ ஆண்டவர் எங்களை உங்கள் எல்லார் முன்னிலையிலும் சாட்சிப்படுத்துகிறார். இந்த அதிசயத்தை செய்த இயேசு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். சகோதரி அவர்களுக்கும் நன்றி சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, உங்கள் மத்தியிலும் கூட எல்லாம் இருக்குது, ஆனால் எதுவுமே இல்லாதது போல் இருக்குது. நான் ஏன் வாழ்கிறேன்னு தெரிலன்னு சில பேர் வந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ரொம்ப கலக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். சில பேருக்கு வேலையில் போனாலுமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு பழப்பாக இருக்கலாம், ஒரு மன நிம்மதி அது இல்லாமல் இன்றைக்கு நிறைய பேர் அலைகிறீர்கள். நிறைய பேருக்கு வியாதிகளோடு ஒரு போராட்டம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை, ஒரு பிரச்சனை, ஒரு மனக்கவலை, கதவுகளே இல்லாத ஒரு அறைக்குள்ளே மாட்டினது போல நிறைய பேர் இருந்திருக்கலாம். மெய்யாகவே விசுவசிங்க, இந்த வேளையிலிருந்து விசுவசிங்க. உண்மையாகவே இயேசு நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். நம் பிணிகளை அவர் தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவர் நமக்காக நம் துன்பங்களை சுமந்து தீர்த்து விட்டார். ஆனால் நாம் தான் இப்போவும் கூட இந்த நூற்றாண்டில் இன்றைய நாளிலும் கூட அவரை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் நினைத்தால்தான் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்று விசுவசிங்க. கடவுளை விட்டு ரொம்ப தொலைவில் நீங்கள் போயிருக்கலாம். இப்படித்தான் சிறுமைப்படுத்தப்பட்டவராய் நம்ம நினைக்கிறோம். அவர் அலட்சியமாய் நம்ம நினச்சிருக்கலாம். இங்கே உட்காந்துக்கிட்டே செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்திருக்கலாம். அவரை நம்ம அப்போ சிறுமைப்படுத்தப்படலையா? நம்ம கேவலப்படுத்தி தானே நம்ம பார்க்குறோம். கோயிலில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். அவர் உலகத்தை உண்டாக்கினவர் என்ற உண்மை தெரியாதவர்களாகத்தானே நம்ம அவரை நடத்தி இருக்கிறோம். இப்போ ஒரு பயமில்லாதவர்களாக, கடவுள் மேல் அச்சமில்லாதவர்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறோம். கடவுள் என்ன நேர்லையா வரப்போகிறாரு, எங்கே வர சொல்லு என்று கேட்கிறவர்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறோம். நீ கேட்டு அவர் முன்னாடி வரலைங்கிறதுக்காக கடவுள் இல்லாமல் ஒன்றும் போகவே இல்லை. ஆமேன். அதனால் இன்றைக்கு ஒரு கடவுளுடைய அச்சத்திற்குள்ளாய் நாம் திரும்ப வருவோம். அவர் உண்மையிலும் உண்மையாய் நமக்கு கடவுளாக இருக்கிறார். அந்த உண்மையை எடுத்துட்டு இந்த 2 நாட்களில் இவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சது, இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது, முழு விடுதலை கிடைச்சது. இன்றைக்கி கடவுளுக்காக பணி செய்வதில் இன்றைக்கு குடும்பமாக வந்து விட்டார்கள். நம்ம எவ்வளவோ செய்தியை நம்ம அறிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாங்க. தெரிகிறது வேற, வீட்டிலே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேனுங்க வேற. ஆனால் ஃபாதர் இன்றைக்கி சொல்லும் போதே சொன்னார், மார்க் 16:15 சொல்லும்போதில், உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவிங்கள். யூ ஷுட் பிகம் அ விட்னஸ் ஆஃப் காட். நீ எந்திரிச்சு நின்று உன்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஆசீர்வாதம் உண்டு, நான் ஒளியாய் மாறி இருக்கிறேன் என்று நீ உணர்ந்தால்தான் 4 பேரிடத்துல போய் சொல்லவே முடியும். அது இல்லாதப்ப வீட்டுக்குள்ளே முடங்கி கொண்டே உட்கார்ந்துருக்க வேண்டிதான். அலைகழிப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் இந்த பங்கின் மக்களை தொட விரும்பி இந்த 2 நாட்கள் உங்களோடு கூட வந்திருக்கிறார். ஆமேன். அனைவரும் கண்களை மூடி
நம்முடைய பாவங்கள் கடவுளை விட்டு வெகு தொலைவில் போனதே நம்முடைய பாவம்தான். அதை நினைவு கூர்ந்து பார்க்கலாமா? அந்த அன்பு, கடவுள் என்றால் அன்புதான். அவரை தொலைத்து விட்டு, அவரை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு, அவருக்கு முன்னுரிமை தராமல் என் வாழ்க்கையில் அன்பு இல்லையே என்று சொல்லி அலைந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு முட்டாள்தனமான வாழ்க்கையில் இருக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீரோடு இந்த வேளையில் உள்ளத்தில் ஒரு பூரணமான அன்போடு திரும்பி வாங்க. ஆண்டவரே, இந்த 2 நாட்களில் என்னை தொடும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு மாற்றம் வரும்படி என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு அந்த கல்வாரியிலே நிறைவேறியது. அன்பே, அந்த கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலேயே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இதோ இன்றைய நாளில் வந்திருக்கிற உள்ளங்கள் உடையப்படட்டும் ஆண்டவரே. இதோ நீர் சொல்லவில்லையா, கல்லானான இருதயத்தை எடுத்துவிட்டு நான் சதையால் உள்ள இருதயத்தை பொருத்துவேன் என்று யோவேல் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறீரே. இந்த இடத்திலும் கூட அநேக பேர் கடவுளை விட்டு வெகு தொலைவில் சென்றிருக்கலாம். கடவுளே இல்லை என்று சொல்லி இருக்கலாம். நீங்கள் அவரை பலமுறை கடவுள் எனக்கு என்ன செய்து விட்டார் என்று மறுதலித்திருக்கலாம். இதோ ஆண்டவரிடத்தில் திரும்புவீர்களா? இந்த தவக்காலத்தை நினைவு கூர்ந்து, ஆண்டவர் எனக்காய் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த தியானத்தை நான் பயன்படுத்தி மனம் திரும்பின மகனாய் இதோ நான் வரப்போகிறேன் என்று சொல்லலாமா? அந்த கல்வாரி அன்பை நோக்கி இதோ ஓடி வருகிற ஒரு உள்ளத்தோடு நாம் தயாரிப்பை பெற்றுக்கொள்ளலாமா? தாகம் தாகமென்றே எனக்காய் ஏங்கி நின்றே. அவர் உங்கள் ஒவ்வொருவருக்காய் ஏங்கி நின்றார். தாகம் தாகமென்றே உங்களையே அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். எனக்காய் ஏங்கி நின்றே. நீ வருவாயா என்று காத்துக்கொண்டே இருக்கிறார். பாவங்கள் சுமந்தே ஆனால் நாமோ பாவங்களால் நிறைந்திருக்கிறோம். பரிகார பலியாய் நமக்காக அவர் பரிகாரியானார். எங்கள் பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. சேர்ந்து பாடலாமா? அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இதோ கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இந்த நாட்களிலே எனக்கு தாரும். ஒரு மன மாற்றத்தை எனக்கு தாரும். நீர் யார் என்று கண்டுபிடிக்கக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். நம்பிக்கை என்னும் கனியை எனக்கு அதிகமாய் தாரும். உம்முடைய அன்பை சுவைக்க இதோ நான் வருகிறேன். என்னை மாற்றும் ஆண்டவரே. ஒளியின் பிள்ளையாய் இந்த 2 நாட்களில் ஒரு மாற்றம் வரும்படி என்னை நீர் தொட்டு ஆசீர்வதியும். இந்த வேளையிலே எனக்கு நாளைக்கு லீவு கிடைக்குமா, நேரம் இருக்குமான்னு எனக்கு உள்ளம் குளறுபடியாய் தோன்றுகிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நான் இந்த தியானத்திலே கலந்து கொள்ளும்படி முழு ஆற்றலோடு முழு உள்ளத்தோடு என் ஆண்டவரை நான் தேடும்படி என் இருதயத்திலே நீர் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருளும் சுவாமி. இதோ என்னை தொட்டு மாற்றும் ஆண்டவரே. உம்மால் மட்டுமே முடியும். என் வாழ்க்கை மாற்றம் உம்மால் மட்டுமே முடியும். என் வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகளை உம்மால் மட்டுமே மாற்ற முடியும். என் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகளை உம்மால் மாற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இதோ நம்பிக்கையோடு வருகிறேன் சுவாமி. ஆர்வத்தோடு வருகிறேன் ஆண்டவரே.
இதோ துரிதமாய் வருகிறேன் ஆண்டவரே. இதோ என்னை விட்டு விலகாதேயும். இதோ உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். இதோ என்னை ஆசீர்வதியும். இதோ என்னை பெயர் சொல்லி அழையும் தகப்பனே. இதோ என் உள்ளம் உடைப்பட்டதாய் இந்த இடத்திலும் கூட இன்றைக்கு நான் எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நான் கண்ணீரோடு வந்திருக்கிற இந்த இடத்திலே என்னை நீர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறீர் ஆண்டவரே. இதோ என் மகளே, இந்த 2 நாட்களில் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி அழைக்கிறீர் தகப்பனே. உன்னுடைய அநேக கேள்விகளுக்கு பதில் உண்டு என்று அழைக்கிறீர் தகப்பனே. இதோ என்னுடைய கண்ணீருக்கு உம்முடைய இறை வார்த்தையின் வழியாய் பதில் உண்டு என்று சொல்லுகிறீர் தகப்பனே. இதோ நான் உம்மை காண வருகிறேன். காணாமல் போன மகனாய் இருந்தேன். இதோ நான் வருகிறேன் ஆண்டவரே. இதோ உம்முடைய சந்நிதியை தேடி வருகிறேன். இதோ என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லலாமா? அந்த கல்வாரி அன்பினாலே நிறைக்கப்படுங்கள் இந்த வேளையிலே. அந்த அன்பு ஒன்றே உங்களை மாற்ற வல்லது. அந்த அன்பு ஒன்றே உங்களை ஆறுதல் படுத்த வல்லது. அவருடைய அன்பிலே இப்பொழுது ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள். காயங்கள் பார்க்கின்றே, அவருடைய காயங்களை உற்று நோக்குங்கள். அந்த காயங்கள் எல்லாம் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டது. காயங்கள் பார்க்கின்றே, நமக்காக ஒருவர் உண்டு என்று உணர்கள் இந்த வேளையில. இந்த உலகம் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஆனால் அவர் உங்கள் அருகிலேயே இருக்கிறார். திரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே, தூய திரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அந்த கல்வாரி அன்பு வருகிற 2 நாட்களிலும் உங்களோடு தன்னுடைய உள்ளத்தை திறந்து பேசுவதற்காய், வழி நடத்துவதற்காய், ஆசீர்வதிப்பதற்காய் காத்து கொண்டிருக்கிறார். அவரை காண இந்த உலகத்தின் எண்ணங்களை விட்டுவிட்டு ஆர்வத்தோடு வாருங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை பெற்று, ஒரு அனுபவத்தை பெற்று நீங்கள் திரும்ப போகிறீர்கள். உங்களுக்காக அவர் வந்திருக்கிறார். நான் உங்களுக்காகன்னு சொன்னா, நீங்கள் யாரெல்லாம் அவ்வளவு நம்பிக்கையாய் வருகிறீர்களோ, ஏற்றுக்கொள்கிற உள்ளத்தில் வருகிறீர்களோ, அவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்த காத்திருக்கிறார். எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? கைகளை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக மேலே தூக்குங்க, அப்போ தான் தெரியுது. இந்த பங்கில் ஒருத்தர் விடாது எல்லாரும் கைகளை தூக்கி இருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேரை சரியான நேரத்திற்கு நீங்கள் அழைத்து வாருங்கள். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இந்த வேளையிலிருந்து செயல்பட போகிறார். இந்த நாட்கள் புனிதமான ஒரு வாரமாய் ஆரம்பித்திருக்கிறது. என்னோடு நீர் பேசும் ஆண்டவரே. கடவுளை கடவுளுக்காக தேடுபவர்களாய் வாருங்கள். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.